வியட்நாம் படகு விபத்து தொடர்பாக அயலக தமிழர் நலத்துறை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வியட்நாம் படகு விபத்து இன்றைக்கி காலையில் 10:30 மணி அளவில் நடந்திருக்கு. இந்த படகு விபத்தில் 32 பயணிகளும் ஊழியர்களும் சிக்கியிருந்திருக்கிறாங்க. முதற்கட்ட தகவல்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு பெறுவோம். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், இந்த வியட்நாம் படகு விபத்து தொடர்பாக அயலக தமிழர் நலத்துறை என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க? 32 பேர் அந்த படகுல பயணித்ததாகவும் அதில் உயிரிழந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையும் இருக்கு. அதே நேரத்தில் அவர்களை சிலர் அவங்களை பாதுகாப்பா மீட்டிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய தூதரகம் மூலமாக உறுதி செஞ்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினருக்கும் தகவல் மற்றும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கு வியட்நாமுடைய அந்த நகரில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்துடைய கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்வதற்கு உண்டான அந்த கண்ட்ரோல் ரூமுக்கான தொடர்பு எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அயலக தமிழர் நலத்துறை என்பது தெரிவித்திருக்கிறது. 8432817930 என்ற எண் தொடர்பு எண்ணாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதுல தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை கேட்டு பெறக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும், அதே நேரத்தில் தமிழக அரசுடைய அயலக தமிழர் நலத்துறையினுடைய 24 மணி நேரம் இயங்கக்கூடிய உதவி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18300309 போன்ற எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வியட்நாம்ல ஏற்பட்ட படகு விபத்து தொடர்பாக தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும், இது தொடர்ந்து கண்காணிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேவையான உதவிகளுக்காக தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கையில இறங்கியிருக்கிறோம். மீட்பு பணிகளும் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இதுல 18 சுற்றுலா பயணிகளும் அதுல ஆபத்தான நிலையிலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுல சிலர் உயிரிழந்திருக்காங்க என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல அயலக தமிழர் நலத்துறை என்பது தொடர்ந்து அதோட தொடர்புல இருக்காங்க. வியட்நாமில் இருக்கக்கூடிய தூதரகத்தின் மூலமாக தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலைமை கேட்டு இருக்கும். குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு உண்டான நடவடிக்கைகளை அயலக தமிழர் நலத்துறை என்பது இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறத அயலக தமிழர் நலத்துறையுடைய விளக்கமாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். வியட்நாம் படகு விபத்து இன்று காலை 10:30 மணி அளவில் நடந்திருக்குது. இந்த படகு விபத்தில் 32 பயணிகள் இருந்திருக்கிறாங்க. அதை தவிர ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க. விபத்து நடந்ததுமே அருகில் இருந்த சுற்றுலா படகுகள் மூலமாக அங்கே உடனடியாக அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது துரிதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த விபத்தில் 15 பேர் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்குது. 30க்கும் மேற்பட்ட இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்த நிலையில் இந்த மீட்பு பணிகள் தீவிரம். 2 படகுகளில் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் 15 பேர் இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அருகில் இருந்த சுற்றுலா படகுகள் மூலமாக தான் இந்த விபத்து நடந்ததுமே இந்த மீட்பு பணிகள் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. உடனடி மீட்பு பணிகள் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டாலுமே 15 இந்தியர்கள் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மீட்கப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இந்த நிலையில தான் அயலக தமிழர் நலத்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. உதவி எண்களுமே அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த உதவி எண்களை தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணுமோ அதை கோரலாம் அப்படிங்கிறதும் ஒரு 3 எண்கள் அயலக தமிழர் நலத்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் ஹனோய் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை எண்ணுமே கொடுக்கப்பட்டிருக்கு. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தென்னிந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இப்போ திரையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 180003093793. அதே போல் இன்னொரு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஹனோய் நகரில் கட்டுப்பாட்டு அறை எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழக அரசு சார்பில் கட்டணமில்லா உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது நிச்சயமாக நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தகவல்கள், உங்களுடைய குடும்பத்தார் பற்றின தகவல்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அயலக தமிழர் நலத்துறை இந்த விபத்து தொடர்பாகவும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்போ தமிழக அயலக தமிழர் நலத்துறை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சில உதவி எண்களும் அறிவிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டோர் தொடர்பு கொள்வதற்காகங்கிறத பார்க்குறோம். அங்கே ஒரு பக்கம் 15 இந்தியர்கள் மரணித்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை போய்கிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன அப்டேட்ஸ் வருது அங்கேருந்து? அதாவது வியட்நாம்ல ஹோபோக் என்கிற ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவுக்கு தான்
சில சுற்றுலா பயணிகள் அதிவேக படகுல போயிருக்காங்க. அப்போது காற்றுல மோசமான வானிலை மற்றும் கடல் சீற்றம் காரணமா அந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த படகுல மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 104, 106 பேர் ஒட்டுமொத்தமா சுற்றுலா சென்றதாக கூறப்படுகிறது. இவங்க எல்லாமே இந்த லாவா மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த செல்போன் நிறுவனத்தின் சார்பில் அழைத்து செல்லப்பட்ட டெலிவரி பார்ட்னர்ஸ், ஊழியர்கள், டீம் மெம்பர்ஸ் என்று அந்த நிறுவனம் லாவா மொபைல்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இவர்கள் ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு படகுல 36 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த படகு தான் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. அந்த 36 பேர்ல 32 பேர் இந்தியர்கள், எஞ்சியுள்ள 4 பேர் வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர்கள். தற்போது வரை இந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல மொத்தம் 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல், 15 பேர் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது. மேலும் 3 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்கள் தேவைப்படுவோருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை ஒரு புறம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உயிரிழந்த 15 பேர்ல பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்கிற ஒரு தகவல், மன்னிக்கும், இந்தியர்கள்ல பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் மற்றும் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் 2 இடங்கள்ல இந்த கட்டுப்பாட்டு மையங்களை அமைச்சிருக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான விவரங்களை தருவதற்கும் தேவையான உதவிகளை செய்வதற்கும் 2 கட்டுப்பாட்டு மையங்களை அமைச்சிருக்கிறாங்க. ஒன்னு ஹோஷிமின் அப்படின்ற இடத்துலயும், மற்றொன்று ஹனாய் அப்படின்ற இடத்துலயும் 2 கட்டுப்பாட்டு மையங்கள் அமைச்சிருக்காங்க. 4 தொடர்பு எண்களை கொடுத்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க. இதுல உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் தெலங்கானா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆந்திர அமைச்சர் லாரா லோகேஷ் அவர்களும் இந்த பாதிக்கப்பட்ட ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர்கள் குறித்த விவரங்களை திரட்டவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்குவதற்கு அவர் ஒரு புறம் உத்தரவிட்டிருக்கிறார். நம்ம தமிழக அரசும் அயலக நலத்துறை மூலமாக அந்த நடவடிக்கையை முடுக்கி விட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்துல உயிரிழந்தவர்கள் யார், அவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், அவருடைய பெயர்கள் என்ன, அவருடைய முகவரி என்ன என்பது தொடர்பான விவரங்களை இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த விபத்துக்கான காரணம் குறித்து பல கேள்விகள் எழுகிறது. குறிப்பா இந்த இவ்வளவு பேர் பயணம் செய்யும் போது அந்த போட் சைஸ் மிக குறைவாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவு இல்லாம மிக சிறிய அளவுல அந்த போட்டினுடைய அளவு இருக்கிறது. அதுல பயணம் செய்த யாரும் சேஃப்டி ஜாக்கெட் அணியல. அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லையா அல்லது கொடுத்தும் அவர்கள் அணியவில்லையா என்பது தெரியவில்லை. ஆனா சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானவர்கள் சேஃப்டி ஜாக்கெட்டை அணியவில்லை. அப்படி அணிந்திருந்தால் இத்தனை பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம க்ரூ மெம்பர்ஸ், இவங்க கூட போன க்ரூ மெம்பர்ஸ் வெறும் 3 பேர் மட்டும்தான் க்ரூ மெம்பர்ஸ் போனதாக சொல்லப்படுகிறது. அதுவும் மிக குறைந்த எண்ணிக்கையில இருக்கு. இத்தனை பேர் பயணம் செய்யும்போது வெறும் 3 பேர் மட்டுமே எப்படி போதுமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இப்படி கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் போது அதை பொருட்படுத்தாம எப்படி படகுல அடைச்சிட்டு போனாங்க அப்படின்ற கேள்வியும் அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் முன்வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம். இதுல மொத்தம் 100 பேர் வரை அங்க சுற்றுலா சென்றிருந்தாலும் கூட அதுல ஒரு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிதான் இந்த 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது இந்தியா முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, தமிழ்நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்துல உயிரிழந்தவர் குறித்த விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ரமேஷ், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு படகுல 36 பேர் அப்படின்னு. இன்னும் நம்ம அந்த படகுடைய சைஸ், அதில் எவ்வளவு பேரை அவங்க ஏற்றலாம், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு ஏதாவது கிடச்சிருக்கா? இல்லை மொத்தம் எவ்வளவு படகுல இந்த 100க்கும் மேற்பட்டோர் பயணிச்சாங்க, எல்லா படகுலையுமே 36 பேர் போயிருக்கிறாங்களா? அது பற்றின தகவல் ஏதாவது நம்ம கிடச்சிருக்கா? அதாவது அந்த காட்சிகள் மூலமாக பார்க்கும்போது அங்க ஒரு படகு இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 படகு அங்க போவதை நம்மால் காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. எத்தனை படகு மிக சரியாக சென்றது என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. ஆனால் இந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த கடல் பகுதியில பல அந்த அதிவேக படகு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுல ஒரு படகுல தான் 36 பேர் போனதாக சொல்லப்படுகிறது. அதுவும் அது க்ளோஸ்டு, அதாவது மூடப்பட்ட வடிவமைப்பு இருக்கக்கூடிய ஒரு படகு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 36 என்ற எண்ணிக்கை கூட மிக அதிகம் தான். இவ்வளவு பேரை ஒரே போட்ல ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் ஊடகங்கள் தொடர்ச்சியா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரைட். இப்போ மற்ற படகுகள்லாம் உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு போனாங்களா? இந்த ஒரு படகு மட்டும்தான் இப்படி சிக்கிருச்சா? அது பற்றின தகவல் இருக்கா? இல்ல, மற்ற படகுகள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போலதான் தெரிகிறது. இல்ல ஒரு படகு மட்டும்தான். ஏன்னா
மற்ற பல படகுகள் வந்து போகும்போது எல்லா படகுமே கவிழ வேண்டும் என்கிற அவசியம் வந்து இல்ல. அதுல ஒரு படகு மட்டும்தான் கவிழ்ந்திருக்கிறது. அந்த ஒரு படகுல தான் 36 பேர் பயணம் பண்ணிருக்காங்க. இல்ல அந்த இங்க ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் வருது அப்படிங்கும் போது மத்த படகு திரும்ப கரைக்கே திருப்பிட்டாங்களா இல்ல அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்களாங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. இல்ல சில படகுகள் தொடர்ந்து இருக்குன்னா, சில படகுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீண்டும் கரைக்கே வந்து விட்டதாக தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது. ரைட், தேங்க்யூ ரமேஷ். விரிவான விவரங்களுக்கு நன்றி. வியட்நாம் படகு விபத்து அப்படிங்கிறது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதில் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம் 15 இந்தியர்கள் பலியாகி இருக்கிறாங்க. மொத்தம் 100க்கும் மேற்பட்டோர் இந்த படகுல பயணிச்சிருக்கிறாங்க. ஒரு 4-5 படகுகளில் இவங்க எல்லாருமே பயணிச்சிருக்கிறாங்க. அந்த படகுடைய கெப்பாசிட்டி என்ன, இப்போ இது போன்ற நிறைய தகவல்கள் இன்னும் கேள்விகளாகத்தான் இருக்குது. அதில் ஒரு படகுல 36 பேர் பயணிச்சிருக்கிறாங்க போது 36 பேரை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த படகுக்கு இருக்கா அப்படிங்கிறது இப்போ எழக்கூடிய பிரதான கேள்வி. அவங்க யாருமே அந்த அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் போடலை அப்படிங்கிறதும் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது.